நீங்க பட்டர்னு நினைச்சிட்டு மார்ஜரினை வாங்கி சாப்பிடுறீங்க. எஸ், இதுதான் உண்மை. அங்க வெளியில லேபிளிங்க பார்க்கும்போது பட்டர்னு எழுந்திருக்கும், பட் அது மார்ஜரினா இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியாம அதை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சில பேர் மேபி பேக்கர்ஸா இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆனா நிறைய பேருக்கு அது கூட தெரியாம இருக்காங்க. ஸோ இன்னைக்குள்ள வீடியோல இதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். அதை பார்க்குற எனக்கு ஹே காய்ஸ், வணக்கம், ஐம் லாவா, நியூட்ரிஷனிஸ்ட். ஓகே, இன்னைக்கு உங்ககிட்ட நான் இது ஸ்டார்ட் பண்ற எனக்கு ஒரு 3 கேள்விகளை கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி, நீங்க பட்டரை வாங்குற மினுக்கு, அதாவது சூப்பர் மார்க்கெட்டோ ஹைப்பர் மார்க்கெட்டோ போனதுக்கு அப்புறம் பட்டரை வாங்குற மினுக்கு அந்த பட்டர்ல எப்படி பார்த்து வாங்குவீங்க? ஃபர்ஸ்ட் அதோட விலையை பார்த்து வாங்குங்களா? இதுல எது ரொம்ப விலை குறைவோ அதுதான் பார்த்து வாங்குவேன், அந்த மாதிரி கேட்டகரியா ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கேட்டகரி போனோன்னு நான் இந்த பிராண்ட் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவேன், இந்த ஸ்பெசிஃபிக்கான பிராண்ட் தான் யூஸ் பண்ணுவேன் சொல்லிட்டு வாங்குற பர்சனா நீங்க. ஓகே, மூணாவது கேட்டகரி அதுல இருக்கிற லேபிளிங், அதாவது இன்கிரீடியன்ட்ஸ் படிச்சு பார்த்து வாங்குற பர்சன், கிராஸ் ஃபேட்டா இருக்கணும் இந்த மாதிரிலாம் பார்த்து வாங்குற பர்சன், அப்படியேப்பட்ட ஒரு கேட்டகரியா நீங்க. இந்த 3 கேட்டகரியில எது நீங்க சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அந்த காமெண்ட் கண்டிப்பா நான் ரிப்ளை பண்றேன். இப்ப நம்ம பட்டர் எதுல செய்யறாங்கன்னு பார்ப்போம். பட்டர் நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் என்ன, பால் தான் செய்ய போறாங்கப்பா. ஸோ பட்டர் நீங்க போய் பார்க்கும் போது எப்பவுமே ஒரு விஷயம் போட்டிருப்பாங்க, ஒன்னு ஃபுல் கிரீம் மில்கா இருக்கும், இல்ல வெறும் மில்கோட ஃபேட் எடுத்து தான் செய்யணும் சொல்லுவாங்க, பாலோட கொழுப்பை மட்டும் தான் எடுத்து செய்யறோம், இல்ல முழு பாலையும் யூஸ் பண்ணி தான் நாங்க பட்டர் செய்யறோம் அப்படின்னு அது எழுந்திருப்பாங்க. பட் இதுதான் இந்த 3 கான்டென்ட் நம்மளோட இன்கிரீடியன்ஸ்ல இருக்க வேண்டிய கான்டென்ட். அண்ட் தென் மோஸ்ட்லி யாரெல்லாம் போயிட்டு ரொம்ப விலை கம்மியா இருக்கிற பட்டரை சூஸ் பண்றீங்களோ அவங்க கிட்ட நான் சொல்றேன், மோஸ்ட்லி இந்த விலை கம்மியா இருக்கு எப்படின்னா கட் காஸ்ட் பண்றாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல ஏதாச்சும் ஒரு வெஜிடபிள் ஆயில், பாம் ஆயில், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளான்ஸ்ல செய்யப்பட்ட எண்ணெய் இருக்குல்ல, அதை ஊத்தி தான் இமால்சிஃபை பண்ணி பட்டரோட கன்சிஸ்டன்சியை கொண்டு வராங்க. ஓகே, அதுல கொஞ்சமா பால் சேர்ப்பாங்க, இல்லாட்டி மேபி அதுல கொஞ்சமா ஃபுல் கிரீம் இருக்கோ இல்ல பாலோட ஃபேட்டோ இந்த மாதிரி போட்டு பட்டர் அப்படி சொல்லி வைப்பாங்க. 100% மார்ஜினா கொடுக்க மாட்டாங்க, பட் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க. பட் அதுல மெஜாரிட்டி இருக்கக்கூடிய கான்டென்ட் என்னதான் இருக்கும் பாத்தீங்கன்னா பிளான் ஆயில். ஸோ இது யாருக்கெல்லாம் தெரியாதோ நெக்ஸ்ட் டைம் நீங்க மார்க்கெட்டுக்கு போகும்போது கண்டிப்பா அந்த இன்கிரியன்ஸ் லேபிள் இருக்குல்ல, அதுல எது முதல் லேபிளிங்ல முதல் இடத்துல இருக்குன்னு பாருங்க. அது ஒண்ணு பாலா இருக்கணும், இல்ல ஃபுல் கிரீமா இருக்கணும், இல்ல மில்க் ஃபேட்னு மென்ஷன் பண்ணியிருக்கணும். இது 3மே மென்ஷன் பண்ணாம பாம் ஆயில், பிளான் ஆயில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணாங்களா அது கண்டிப்பா மார்ஜரினோட கேட்டகரி தான் போகணும். பட் கொஞ்சமா பால் ஆட் பண்ணனால கண்டிப்பா அது பட்டரோட கேட்டகரியில போட்டு உங்களை ஏமாத்தி தான் வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த ஒரு விஷயம் கிராஸ் ஃபேட் அப்படின்னு ஒன்று மென்ஷன் பண்ணிங்க. சில பேர் பட்டரை வாங்குறவனுக்கு கிராஸ் ஃபேட் பட்டரா இருக்கா அப்படிலாம் படிச்சு பார்ப்பாங்கன்னு கேட்டிருந்தேன். எதுக்கு இந்த கிராஸ் ஃபேட் நான் சொல்றேன்னா, மோஸ்ட்லி இந்த கிராஸ் ஃபேட்கான அர்த்தம் என்னன்னா அந்த மாடுங்களை ஃப்ரீயா புல்லு மேய விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்காம அந்த பால் கறந்து எடுத்து அதுல இருந்து பட்டரோ இல்ல கீயோ இல்லாட்டி பாலோ இதுல இருந்து ப்ரொசஸ் பண்ணுவாங்க. ஸோ அது லெஸ் க்ரூவல்ட்டி அந்த மாதிரியான கேட்டகரி. ஸோ மோஸ்ட்லி இந்த ஃப்ரீயா இருக்கிற மாட்டுக்கிட்ட இருந்து எடுக்கக்கூடிய பாலோ இல்ல அதோட தயிரோ இல்ல அதோட பட்டரோ மோஸ்ட்லி அது ரொம்ப ஹார்மோன்ஸால பாதிக்கப்பட்டிருக்காது, இன்னும் அதோட குவாலிட்டி பெட்டரா இருக்கும். ஸோ இதுதான் கிராஸ் ஃபேட்டோட மீனிங்கான அர்த்தம். ஸோ இனிமேல் நீங்க பட்டர் வாங்க போனீங்கன்னா லோக்கல் மார்க்கெட்டாவே இருந்தாலும் பட்டர் எந்த இன்கிரியன்ஸால செய்யப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்து படிச்சு வாங்குறது எப்பவுமே அவசியம். ஸோ இன்னைக்குள்ள வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான வீடியோவா இருக்கும் நான் நம்புறேன். நீங்க இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பா போயிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு நினைச்சேன்னா கண்டிப்பா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி யாருக்கெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் போய் சேரும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாத்துக்கும் போய் ஷேர் பண்ணுங்க. ஓகே, உங்களை அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரம் லாவா.